are going to start 6th lesson book exercise 2. Question வந்து read பண்ணிக்கலாம். Rosie, Radhi and Rani are partner of your firm, sharing profit losses equally. Radhi retired from the partnership on 1/1/2018. On the date, their balance sheet showed accumulated loss of rupees 45,000 on the asset side of the balance sheet. Give journal entry அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்ட்னர்ஸ் வந்து தெரியும், ரோசி, ரதி, ராணி. ஓகேவா? அவங்க வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுங்க. 3 பார்ட்னர் இருக்காங்க. 3 பார்ட்னர் இருந்தால் 1:1:1 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து லாஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்குமுலேட்டட் லாஸ் அப்படின்னா சேர்த்து வைக்கப்பட்ட நஷ்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்கன்னா 45,000 கொடுத்துருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க அசட் சைடில் இருந்தாலே லாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது அசட் சைடில் வந்து லாஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் ரெடியூஸ் ஆகும். எப்படி அப்படின்னு கேட்டால் லாஸ் ஆன அமௌண்ட்டை அவங்களுடைய கேபிட்டல் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லாஸ் அப்படின்னாலே பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் வந்து டெபிட்டுக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அந்த என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஆஸ் யூஷுவலாக நம்ம என்ன ரைட் பண்ணுவோம்? ஜேர்னல் என்ட்ரி, சிங்கிள் என்ட்ரி மட்டும்தான். ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிவிட்டு டீட்டெயிலாக எழுதிப்போம். பர்டிகுலர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ரோசி, ரதி, ராணி. அப்போ அவங்களுடைய கேபிட்டல் வந்து டெபிட்டுக்கு போயிடும். ஏன்னு சொல்லியிருக்கோம், லாஸ் வந்துருக்கு. அதுவும் லாஸ் வந்து அசட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம ரைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸுடைய நேம் எழுதிக்கலாம். ரோசிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், அதே மாதிரி ரதிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இது எல்லாமே டெட்டார். ராணிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு லாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம போய் லாஸ்ன்னு எழுதக்கூடாது, அங்கேயே போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு தான் எழுதணும். அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கிரெடிட்டில் போய் 45,000 வந்து அப்ளை பண்ணிடுவோம். இப்போது இந்த 45,000 வந்து ரேஷியோ 1:2 ஈக்குவலின்னு சொல்லியிருக்கனால அதை வந்து 1:3 பார்ட்னர் இருக்காங்க. இது வந்து ரோசி, நெக்ஸ்ட் வந்து ரதி, ராணி. அப்போ 1:1 வந்து 1/3 1/3 1/3 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ இன்ட்டு 1/3 போடுவோம். இப்போ 4ல் வந்து 3 வந்து 1 டைம்ஸ் இருக்கும். அப்போ பேலன்ஸ் 1 15. 15ல் வந்து 3 பார்த்தோன்னா 5 டைம்ஸ் இருக்கும். அப்போ 15,000. அப்போ ஒரு பார்ட்னருக்கு ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதுல 3 மெம்பர்ஸுமே வந்து 15,000 15,000 15,000 வரும். இப்போ 15,000 15,000 15 இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 45,000 வந்துடும். அப்போது நரேஷன் எழுதிக்க வேண்டியதுதான். பீயிங் accumulated loss transferred to partners capital account அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் 3. கொஷின் ரைட் பண்ணிக்கலாம். Agas, Mukesh, Sanjay are partner in a firm, sharing profits and losses in the ratio of 3:2:1. Their balance sheet as on 31st March 2017 கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து liabilities, assets கொடுத்துருக்காங்க. liabilitiesல வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஆகாஷ், முகேஷ், சஞ்சய் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்ட், பில்ஸ் பேயபிள் அப்படி சொல்லி liability சைடில் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். liability சைடில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்ட், ரிசர்வ் ஃபண்ட் இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன், ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் கம்பென்சேஷன் ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதே மாதிரி அசட் சைடில் பில்டிங்ஸ், வெஹிக்கிள், ஸ்டாக், டெப்டாஸ், கேஷ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் ஜேர்னல் என்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த
ஜேர்னல் என்ட்ரி வந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணோன்னா இந்த ப்ராஃபிட் லாஸ், ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் கம்பெனிசேஷன் இது 3க்கு வந்து ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் தான் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அசட் சைடில் எதுவுமே கிடையாது. ஏன்னா ப்ராஃபிட் லாஸ் எங்கள் லைபிலிட்டிஸே கொடுத்தாச்சு. லைபிலிட்டி சைடில் ப்ராஃபிட் லாஸ் கொடுத்துருந்தா அது வந்து ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம 3 ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அவங்களுடைய ரேஷியோஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி இதை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த 3 என்ட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ்னா லாப நட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ரோப்ரியேஷனா பகிர்வு, லாப நட்ட பகிர்வு கணக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்டிகுலர்ஸில் போயிட்டு டேட் எல்லாம் ரைட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து லைபிலிட்டி சைடில் கொடுத்துருந்தா ப்ராஃபிட், அப்போ ரைட் பண்ணிக்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் appropriation account debtor to partners வந்து இருக்காங்க. ஆகாஷ் கேபிட்டல், ஆகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு முகேஷ், கேபிட்டல் அக்கௌண்ட் டு சஞ்சய், சஞ்சய் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் வந்து 12,000 கொடுத்துருக்காங்க. அந்த 12,000 டெபிட்டில் ரைட் பண்ணுவோம். இப்போ இந்த 12,000 வந்து அந்த ரேஷியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 3:2:1. இப்போ அதை ஆட் பண்ணும்போது 6 வரும். 6 வந்துச்சு அப்படின்னா 3/6, அதே மாதிரி 2/6 × 1/6 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போது இந்த 6 கொண்டு இந்த 12 கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும். தட் இஸ் 2,000. 2,000 × 3 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6,000 rupees ஒரு பார்ட்னர் கிடைக்கும். அதே மாதிரி கேன்சல் பண்ணும்போது எங்கேயும் 2,000 தான். இப்போ 2,000 × 2 அந்த மல்டிப்ளை பண்ணோன்னா 4,000. அதே மாதிரி கேன்சல் பண்ணும்போது 1/6 கேன்சல் பண்ணோம் 2,000 தான் வரும். 2,000 × 1 போட்டோன்னா அதே 2,000. இப்போ அதை ஆட் பண்ணும்போது நமக்கு 12,000 வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 12,000 வருது. அப்போ நரேஷன் எழுதும்போது பீயிங் profit and loss appropriation account transfer to partners capital account அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டாச்சு. செகண்ட் என்ட்ரி வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. செகண்ட் என்ட்ரியில் ஜெனரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஜெனரல் ரிசர்வ் வந்து 24,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லைபிலிட்டி சைடில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கும் வந்து என்ட்ரி தான். ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெப்டர் டு அதே பார்ட்னர்ஸ் டே கேபிட்டல். இப்போது ஆகாஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு முகேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு சஞ்சய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணிவிட்டு இப்போது நரேஷன் வந்து பீயிங் ஜென்ரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ ஜென்ரல் ரிசர்வ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 24,000. இதை டெபிட்டில் வந்து ரைட் பண்ணிக்குவோம். இப்போ 24,000 இன்ட்டு ரேஷியோ, அதே ரேஷியோ 3:2:1. அப்போது 3/6, 2/6, 1/6 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இப்போ 24ல் வந்து 6 பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ 4,000 × 3 மல்டிப்ளை பண்ணோம். 4 3s வந்து 12. ஒரு பார்ட்னருக்கு வந்து 12,000. இதே கேன்சல் பண்ணும்போது 4,000 தான் கிடைக்கும். இப்போ 4,000 × 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 8,000 கிடைக்கும். அதே மாதிரி 4,000 × 1 மல்டிப்ளை பண்ணால் அதே 4,000 தான் கிடைக்கும். இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 24,000 வந்து கிடைச்சாச்சு. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க்மேன் கம்பெனிசேஷன் ஃபண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தேர்ட் என்ட்ரி. ஒர்க்மேன் கம்பெனிசேஷன் ஃபண்டையும் பார்ட்னர்ஸுடைய கேபிட்டலுக்கு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து என்ட்ரி எழுதும்போது இது வந்து லைபிலிட்டி சைடில் டெபிட்டில் தான் லைபிலிட்டி சைடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒர்க்மேன்
compensation fund account debtor to Agas Capital அதே மாதிரி முகேஷ் capital account to Sanjay capital account அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இங்கே வந்து being workman compensation fund transferred to partners capital account அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 18,000 இருக்குது. அப்போ 18,000 இன்டூ ரேஷியோ, அதே ரேஷியோ அப்போ 3/6 இன்டூ 2/6 இன்டூ 1/6 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இப்போ 18ல் வந்து 6 வந்து எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 3 டைம்ஸ் இருக்கும். அப்போ 3,000 இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணால் 3 3s are 9. இப்போ ஒரு பார்ட்னருக்கு வந்து 9,000 rupees. இங்கே வந்து ஒர்க்மேன் கம்பன்சேஷன் ஃபண்ட் வந்து 18,000 வந்து டெபிட்டில் ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதே 18,000 இன்டூ 2/6 போட்டோம் அப்படின்னு சொன்னால் 3,000 தான் கிடைக்கும். 3,000 இன்டூ 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 6,000. அதே மாதிரி 3,000 இன்டூ 18,000 இன்டூ 1/6 போட்டோம் அப்படின்னா 3,000 கிடைக்கும். இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 18,000 வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம் அப்படின்னா 18,000 வந்துடும். ஸோ இப்படி ஜேர்னல் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இனி வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜேர்னல் என்ட்ரியிலேருந்து எப்படி கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து 3 மெம்பர்ஸ்க்குமே ப்ரிப்பேர் பண்ணோம், ஆகாஷ், முகேஷ், சஞ்சய். அப்போது டீட் எழுதிப்போம். பர்டிகுலர்ஸ் ஆகாஷ், முகேஷ், சஞ்சய். அதே மாதிரி இது வந்து டெபிட் சைடு, கிரெடிட் சைடும் அப்படி ரைட் பண்ணோம். டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஆகாஷ், முகேஷ் and சஞ்சய் ரைட் பண்ணிட்டு இப்போ பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல், அதாவது லைப்ரரி சைடில் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆகாஷ், முகேஷ் அண்ட் சஞ்சய்க்கு. இப்போ வந்து இதுக்கு ஒரு என்ட்ரி சொன்னோம் அப்படின்னு சொன்னால் இவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பிஸ்னஸ்க்கு வந்து கேபிட்டல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி என்ட்ரி போட்டிருப்பாங்க அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஆகாஷ் கேபிட்டல், முகேஷ் கேபிட்டல், சஞ்சய் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்லேயே போயிட்டு நம்ம கேபிட்டல்னு ரைட் பண்ண மாட்டோம். எப்போவுமே கேபிட்டல் அக்கௌண்ட்டுடைய பேலன்சிங் கொண்டு வரும்போது பை பேலன்ஸ் B/Dன்னு தான் ரைட் பண்ணுவோம். ஸோ அதனால கிரெடிட் சைடில் போயிட்டு இங்கே என்னென்னு ரைட் பண்ணோம்னா பை பேலன்ஸ் B/D அப்படின்னு சொல்லி கிரெடிட்டில் ரைட் பண்ணி அவங்க வந்து பிகினிங்கில் கொண்டு வந்த கேபிட்டல் ஆகாஷ் வந்து 40,000 கொண்டு வந்திருக்காரு, முகேஷ் பார்த்தோன்னா 60,000 அண்ட் சஞ்சய் வந்து 30,000 கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து ரைட் பண்ணிடுவோம். ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து ப்ராஃபிட் லாஸ், ஜெனரல் ரிசர்வ், ஒர்க்மேன் கம்பெனிசேஷன் ஃபண்ட் இது எல்லாத்தையுமே பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ப்ரீவியஸ் அந்த ஜேர்னல் என்ட்ரியில். ஸோ அது பார்ட்னர்ஸுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் எல்லாமே கிரெடிட்டில் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ட்ரி வந்து போடுவோம். ஓகேவா, என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த என்ட்ரி அக்கௌண்ட் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் வந்து 12,000, அதுக்கு வந்து என்ட்ரி போட்டால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். ஸோ அதனால இங்கே போயிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இப்போ ப்ராஃபிட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் பார்த்தோன்னா 12,000 அதை வந்து நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவைட் பண்ணி கொடுக்கும்போது ஆகாஷ்க்கு வந்து 6,000 அண்ட் முகேஷ்க்கு வந்து 4,000 rupees, சஞ்சய்க்கு பார்த்தோம் அப்படின்னா 2,000 rupees ஆல்ரெடி டிவைட் பண்ணி ஜான்டைனில் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஜெனரல் ரிசர்வ் 24,000 இருக்குது. 24,000 வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். அப்போ கிரெடிட் சைடில் போயிட்டு பை ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். டிவைட் பண்ணும்போது ஒரு பார்ட்னருக்கு வந்து 12,000 rupees, நெக்ஸ்ட் ஒரு பார்ட்னருக்கு வந்து
8,000 rupees. நெக்ஸ்ட் வந்து 4,000 rupees வந்தது, அதையும் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒர்க்மேன் கம்பெனிசேஷன் ஃபண்ட், அதுக்கு வந்து ஒர்க்மேன் கம்பெனிசேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருந்தோம். பை ஒர்க்மேன் கம்பெனிசேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி, ஸோ அந்த 18,000 டிவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஒரு பார்ட்னருக்கு வந்து 9,000, நெக்ஸ்ட் உள்ள பார்ட்னருக்கு வந்து 6,000, நெக்ஸ்ட் வந்து 3,000 அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி கொடுத்துருந்தோம். தட்ஸ் ஆல். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி ஒவ்வொரு பார்ட்னருக்கு எவ்வளோ பேலன்சிங் வருது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆகாஸ் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணும்போது 0 0 0 இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து 6 + 2 வந்து 8, 8 + 9 வந்து பார்த்தோம் அப்படின்னா 17 வரும். 17க்கு 7, பேலன்ஸ் 1, 1 + 4 வந்து 5, 5 + 1 வந்து 6, 67,000 rupees. அதே மாதிரி இங்கே முகேஷ் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணோன்னா 0 0 0, இப்போ 4 + 8 வந்து 12, 12 + 6 வந்து 18க்கு 8, பேலன்ஸ் 1, 1 + 6 வந்து 7, 78,000 வந்து முகேஷ்க்கு. அதே மாதிரி சஞ்சய் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா 0 0 0, இப்போ 2 + 4 வந்து 6, 6 + 3 வந்து 9, இங்கே வந்து 3, 39,000. ஸோ டெபிட் சைடில் பேலன்ஸ் இல்லை, அதனால் உங்களுடைய அக்கௌண்ட் அப்படியே இங்கே ரைட் பண்ணுறோம். ரைட் பண்ணும்போது டு பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் கொண்டு வரனால C/D அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணும்போது ஆகாஷ் அக்கௌண்ட்டில் 67,000, முகேஷ் அக்கௌண்ட்டில் 78,000, சஞ்சய் அக்கௌண்ட்டில் 39,000. இந்த பேலன்ஸ் அப்படியே இங்கே கொண்டு வருவோம். 67,000, 78,000, நெக்ஸ்ட் வந்து 39,000. இந்த க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் வந்து இது நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டு போகும்போது பை பேலன்ஸ் இங்கே வந்து C/Dன்னு ரைட் பண்ணோம் இல்லையா, இங்கே எழுதும்போது B/D. இதுதான் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸாக போகும். அப்போது ஒரு பார்ட்னருக்கு 67,000, இப்போது 78,000, நெக்ஸ்ட் வந்து 39,000 ரைட் பண்ணி 2 லைன் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஸோ இப்படி தான் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணும்.